வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சேப்பங்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். சேப்பங்கிழங்க நல்லா தண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுவணும். ஏன்னா சுற்றி மண் இருக்கும். நல்லா கழுவிட்டு அடுப்பில் வச்சு வேக வைக்கணும். ஒரு 2 கப் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கனாலே ஈஸியாக வெந்துடும். ஒரு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, வேகட்டும். பார்க்கவே வெந்த மாதிரி தெரியுது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். இந்த நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணி ஃபுல்லாக எடுத்துடலாம். எடுத்துட்டு கிழங்கு கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு தோலை உரிச்சுக்கலாம். தோலை நீக்கியாச்சு. இப்போ சின்ன சின்ன சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கும், அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிலில் வைங்க. வெயில் வச்சு எடுத்துட்டேன். அடுத்து இதோட ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பூன்ட்டு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். வானிலையில் எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் காயவும் பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். இதோட வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்படி உங்களுக்கு உப்பு காரம் தேவைப்படுச்சுன்னா லேசாக மேலே போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க பாத்திரத்தோட. மிச்சத்தையும் பொரிச்சு எடுத்துருவோம். டேஸ்டான சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடிங்க. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.